புதன்கிழமை. கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை சென்று சேர்த்திருக்கிறது. தமிழ் வழியில் படித்துதான் முன்னேறி இருக்கிறேன். தமிழ் எனக்கு தடையாக இருந்தது இல்லை, படியாகவே இருக்கிறது. தமிழால் முடியும், தமிழரால் முடியும். இந்த கூற்றின்படி, மயில்சாமி அண்ணாதுரையினுடைய கூற்றுப்படி, தமிழ் வழியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளிப்பட்டு பள்ளியின் ஆண்டு விழா அறிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டத்திற்கு உட்பட்டு ஆலாவயம் ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் நம் பள்ளி 1954ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு பின் பல்வேறு சிறந்த மாணவர்களை உருவாக்கிய பின் 2005-2006ஆம் கல்வியாண்டில் SSA திட்டத்தின் மூலம் தொடக்க நிலையிலிருந்து நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இயற்கை எழில்மிஞ்சும் மலைகளுக்கு அருகிலும் பாலாற்றின் துணையால் நீர்வரத்து பெற்று பள்ளிப்பட்டு ஏரியால் என்றும் குளிர்ச்சியுடன் பயணிக்கும் எம் பள்ளி கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கி வருகிறது. நான் எனது மாணவர்களுக்கு ஒருபோதும் கற்பிப்பதில்லை, அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்களை மட்டுமே முயற்சிக்கிறேன் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூற்றுப்படி மாணவர்களின் கற்றலை சிறப்பாக வழங்கி வரும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஜே மாலதி MA B.Ed B.Litt அவர்களின் தலைமையில் பட்டொளி வீசி பறந்து வருகிறது எம் பள்ளி. ஆலன் ப்ளூம் அவர்களின் கூற்றுப்படி கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது என்பது போல மாணவர்களின் இருளை போக்கும் பணியில் பணிபுரிந்து வரும் உதவி ஆசிரியர்கள் செல்வி தா லதா MSc B.Ed M.Phil அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள், திரு ஞா ஆனந்த் MSc MA B.Ed கணித பட்டதாரி ஆசிரியர் அவர்கள், திரு ஞானபால்மர் MA B.Ed இடைநிலை ஆசிரியர் அவர்கள், திருமதி சோ உஷா ராணி M.Com MSc B.Ed இடைநிலை ஆசிரியர் அவர்கள், அர்ச்சனா MA B.Ed தற்காலிக ஆசிரியர் அவர்கள், திருமதி காவியா BE AAக செயல்பட்டு வரும் அவர்களும், திருமதி ஷாலினி KG ஆசிரியர் அவர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பள்ளியின் வளர்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், வார்டு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து பள்ளியின் தரத்தை உயர்த்தி வருகின்றனர். நம்முடைய பள்ளியின் சிறப்புகள்: 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் திட்டம் இப்பொழுது நடைமுறையில் உள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை SALM என்ற முறை பயின்று வருகிறார்கள். ஸ்மார்ட் போர்டு மூலம் தினந்தோறும் மணற்கேணி செயலி கொண்டு பாடம் தொடர்பான வீடியோக்கள் காண்பிக்கப்பட்டு வருகின்றன. தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட டேப் மூலம் தொடர்ந்து மாணவர்களின் தொடர் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. துரோணா செஸ் அகாடமி மூலம் 40 செஸ் கிட்ஸ்கள் நன்கொடையாக பெறப்பட்டு வாரம் 2 முறை செஸ் விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதம் ஒரு சிறார் திரைப்படம் காண்பிக்கப்பட்டு மாணவர்களின் உள்ளார்ந்த திறன் வெளிக்கொணரப்படுகிறது. கலை திருவிழாவில் மாணவர்களின் சிறப்பாக செயல்பட வழிவகை செய்கிறது எம் பள்ளி. ஆண்டுதோறும் கல்வி சுற்றுலா மூலம் மாணவர்களின் சிந்தனையை நேரடி பார்வை மூலம் மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது. எக்கோ கிளப் மூலம் மூலிகை தோட்டம் மற்றும் இயற்கையோடு தொடர்பு கொள்ள மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நூலகங்களின் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் அறியும் வரை புத்தக பயன்பாடு நடைமுறையில் உள்ளது. ஹைடெக் லேபுக்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு வரும் கல்வியாண்டுக்கு தயார் நிலையில் உள்ளது. 3 வகுப்பறை கட்டிடம் பழுது பார்க்கப்பட்டு புது பொலிவுடனும் பெண்களுக்கான நவீன கழிப்பறையும் கட்டப்பட்டு திறப்பதற்காக தயார் நிலையில் உள்ளது. இக்கல்வியாண்டின் NMMS தேர்விற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஆசியாவின் மிகப்பெரிய வைனுபாப்பு அப்சர்வேட்டரிக்கு காவலூரில் உள்ள அந்த இடத்திற்கு மாணவர்களை அழைத்து செல்லப்பட்டு வருகிறோம். இப்பொழுது பள்ளியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அரசினுடைய நலத்திட்டங்கள்: தினந்தோறும் காலை உணவு, இலவச மதிய உணவு முட்டையுடன், இலவச சீருடைகள் 4 செட்டு, இலவச பாட புத்தகங்கள், இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச புத்தக பைகள், 1 முதல் 3 வகுப்பு பிள்ளைகளுக்கு கலர் பென்சில் மற்றும் கிரையான், 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் மற்றும் வரைபட புத்தகம் அட்லாஸ் மற்றும் இலவச காலணிகள்,
3ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை உள்ள பெண் பிள்ளைகளுக்கு MVC மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை அவரவர் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு கண் கண்ணாடி வழங்கப்பட்டுள்ளது. மாதம் ஒரு முறை சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. 2024-25ஆம் கல்வியாண்டில் மகிழ்முற்றம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மாணவர்களின் குழுக்கள் மாணவர்களுடைய திறனை அதிகரிக்க வழிவகை செய்துள்ளது நம்முடைய அரசாங்கம். வானவில் மன்றம், இலக்கிய மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம் என்று மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வெளிப்படுத்த பல்வேறு மன்றங்களை உருவாக்கி வருகிறது. LO டெஸ்ட் வைக்கப்பட்டு மாணவர்களின் திறன் சோதித்தறியப்பட்டு வருகிறது. பள்ளியில் கொண்டாடும் விழாக்கள்: ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா, ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழா, நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா, நவம்பர் 26 அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள், டிசம்பர் 22 தேசிய கணித தினம், ஜனவரி 26 குடியரசு தின விழா, பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம் போன்ற பல்வேறு விழாக்கள் நம்முடைய பள்ளியில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. பள்ளியினுடைய நடைமுறையில் மாதந்தோறும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் மாணவர்களின் கற்றல், பள்ளியின் வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆப்ரஹாம் லிங்கனின் கூற்றுப்படி, ஒரு தலைமுறைக்கு பள்ளியில் என்ன கற்பிக்கிறோமோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு சமூகத்தில் பிரதிபலிக்கும் என்ற கூற்றின்படி சமூகத்தின் வளர்ச்சி நம்முடைய பள்ளியின் வளர்ச்சி. நம்முடைய பள்ளியின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாணவனின் வளர்ச்சியாகும். தமிழில் கற்போம், தமிழால் வெல்வோம். அரசு பள்ளியில் பயில்வோம், அகன்ற அறிவை பெறுவோம். நன்றி, வணக்கம்.